Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது Group 2 2A 2025 செப்டம்பர் 28 பிலிம்ஸ் எக்ஸாமுக்கு இன்னும் 40 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த 40 நாளுக்காக இந்த 40 days ரிவிஷன் ஹிட் டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண போகிறோம். இந்த 40 நாட்களுக்கு ஒரு பேட்ச் நம்ம பே பண்ணி ஜாயின் பண்ணணுமா, ஒர்த்தாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை யாரெல்லாம் ஜாயின் பண்ணால் பெட்டராக இருக்கும், எந்த மாதிரி கொண்டு போக வரும் எல்லாமே நான் சொல்கிறேன். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட்டாக இந்த 60 நாளுக்கான பேட்ச் கொண்டு வந்திருந்தோம், லாஸ்ட் பேட்ச் அப்படின்ற மாதிரி. ஸோ டேட் முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த 40 days பேட்ச் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த 40 நாட்கள் பேட்ச் பொறுத்த வரைக்கும் இங்கே ரிவிஷன் ஹிட் டெஸ்ட் பேட்ச் நம்ம போட்டிருக்கோம். இது ஃப்ரெஷர்ஸ்க்கோ இல்லைனா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கோ செட் ஆகாது. கொஞ்சம் நான் படிச்சிருக்கேன், டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்க்கணும், ரிவிஷன் பண்ண பெட்டராக வந்திருக்கும், எக்ஸ்ட்ரா நான் வந்து படிக்கணும் அப்படி ஃபீல் பண்ணுறவங்க இந்த பேட்ச் ஜாயின் பண்ணலாம். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒர்த்தாக இருக்காது, செட் ஆகாது. ஏன்னா இதில் பொறுத்த வரைக்கும் இந்த 40 days டெஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும், கேப்பே கிடையாது. லாங்குவேஜ்க்கு மட்டும் வீடியோஸ் வந்துருக்க போகுது. ரெகுலராக ஃபாலோ பண்ண போகிறீங்க. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா நீங்கள் படித்ததும் இந்த டெஸ்ட்டும் ஆன்சர் கீஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த கட் ஆஃப் நீங்கள் ப்ராப்பராக ரீச் பண்ண முடியும். ஓகேவா? சரி, பார்த்துருவோம். நம்ம டார்கெட்டிங்க ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஸ்கோர் பண்ண போகிறது லாங்குவேஜ் பார்ட். லாங்குவேஜ் பார்ட்டில் உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்கப்படும். தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் கவர் பண்ணுற வீடியோஸ் 6 to 12 அண்ட் சிலபஸ் வைஸாக எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா இந்த ஒரு மாதம் 1.5 மாதத்தில் புக் எடுத்து படிக்க முடியுமான்னு கேட்டால் ஹைலி இம்பாசிபிள், ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். இங்கே ஒரு டாப்பிக்கும் வீடியோஸ் நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டா அந்த லாங்குவேஜ் பார்ட்டில் 80-85 கிராஸ் பண்ண முடியும். பட் டெய்லி படிக்கணும். ஏன்னா கிராமருக்கு மட்டுமே நம்மளுக்கு ஒரு 40 வீடியோ கிட்ட வரும். அப்புறம் இலக்கணம் நிறைய வீடியோ வந்து பிளாக் உண்டு, தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கான டெஸ்ட்டு அதுக்கான கீ நம்ம கொடுத்துட போகிறோம். அடுத்த விஷயம் ஜிஎஸ். இப்போ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே டெஸ்ட்டு அது மட்டும்தான். 2 விஷயம் வந்திருக்கு. ஒன்று நீங்கள் சமச்சீர் புத்தகமும் படிக்கணும், அடுத்தது டிகிரி லெவலும் படிக்கணும். இல்லை எதனா ஒன்று மட்டும் கொண்டு போக முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக வந்து கால வாரிடும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸாமில் எத்தனை விஷயம் அட்டன் பண்ண போகிறோம், 200 கேள்விகள் இல்லையா? அதாவது ஒரு பேப்பரில் மொத்தம் 200 கேள்விகள். இங்கே உள்ள டாஸ்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, டெய்லி 100 கேள்விகள் சமச்சீர் புத்தகத்தை பேஸ் பண்ணியும் 100 கேள்விகள் டிகிரி லெவலில் பேஸ் பண்ணியும் வந்திருக்கும். டேட்ஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேவா? இப்போ ஆகஸ்ட் 17 இருக்குது அப்படின்னா ஆகஸ்ட் 17 சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி ஒரு 100 கேள்விகள், டிகிரி லெவலில் பேஸ் பண்ணி ஒரு 100 கேள்விகள். ஓகே, அப்போ டெய்லி 200 கேள்விகளுக்கு ஜிஎஸ் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ப்ளஸ் மேக்ஸ் டெய்லி பார்த்தாகணும், லாங்குவேஜ் அதுக்கான வீடியோஸ். இது வந்து ரொம்ப ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொல்லிட்டேன், ஃப்ரெஷர்ஸ்க்கு செட் ஆகவே ஆகாது. டைம் நம்மளுக்கு வந்து கிடையாது. சில பேர் ரெக்வஸ்ட் பண்ணிங்க. ஸோ பேட்ச் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கும். இதை முழு அட்டவணை செக் பண்ணி பாருங்கள். டெய்லியும் ஒரு 200 கேள்வி இருக்கும். ஒரு டெஸ்ட்டில் வந்து சமச்சீர் புத்தகம், ஒரு டெஸ்ட்டில் உங்களுக்கு டிகிரி லெவல். ஓகேவா? எல்லாம் முடிச்சுட்டு ஒரு செப்டம்பர் கிட்ட நம்மளுக்கு வரும்போது அங்கே எப்படி கொண்டு போகணும்னா டிகிரி லெவலில் மட்டும் தனியாக வந்து கவர் பண்ணுவோம். அதாவது கொடுத்துருப்போம் பாருங்கள். ஸோ 41 டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்குமா, இந்த 41 டெஸ்ட்டில் 25 டெஸ்ட்டு வந்து டெய்லி இருக்க போகுது. உங்களுக்கு டெய்லி ஃபாலோ பண்ணிட்டே வருவீங்க. இதை முடிச்சுட்டு ஒரு 16 டெஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவாக வந்திருக்கும். ஏன் அப்படின்னா இந்த குரூப் 1 குரூப் 4 முடிஞ்சதில்ல, அந்த குரூப் 1 குரூப் 4க்கு அப்புறம் ஒரு சில கேள்விகள்லாம் ரொம்ப டஃப்பாலாம் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. அதை பேஸ் பண்ணி பியூராக அந்த மாடலில் ஒரு 16 கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கும். இந்த 1600 கேள்விகள். ஓகே, கிட்டத்தட்ட இந்த 4100 கேள்விகள் நீங்கள் பார்க்கும்போது டிகிரி லெவல் புக்கில் எவ்வளோ கவர் பண்ணமோ எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம். அதுக்கான கீஸ் சொல்யூஷன் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகே, அப்போ சமச்சீர் புக்கும் டெஸ்ட் அட்டன் பண்ணிடலாம், அதுக்கு சொல்யூஷன் வந்து கொடுத்துட போகிறோம். ப்ளஸ் இதுக்கான ஒன்லைனர்ஸும் உங்களுக்கு அவைலபிள். டைம் இருந்தால் அதை நீங்கள் வந்து படிச்சிக்கலாம். பட் ஒன்லைனர் நீங்கள் படிச்சதும் ஆகணும். இப்போ கொடுத்துருக்கேன் இல்லையா, 10,000 ஒன்லைன்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதை ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டாலே போதும். சமச்சீர் புத்தகம் எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி அப்படின்னு எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணி முடிச்சிடும். அதுக்கப்புறம் டிகிரி லெவலில் ஒரு 5000 கேள்வி கிட்ட வந்து வரப்போது. கரண்ட் அஃபேர்ஸ் 2 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸை அதுக்கான மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் கொஸ்டின் ஃபார்மேட்டில் முழுசாக கொடுக்க போகிறோம். கிட்ட உங்களுக்கு 2 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா 2000 கேள்விகளுக்கு மேலே அதுக்கான சொல்யூஷன் அதுக்கான கொஸ்டின் ஃபுல்லாக வந்து கொடுக்குறோம். ஓகேவா? இதை இந்த 40 நாட்களில் முடிக்க முடியுமான்னா எஸ் முடிக்க முடியும். பட் கொஞ்சமாவது நீங்கள் படிச்சிருக்கணும். இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ண போகிறீங்கன்னா அது பண்ணவே வந்து முடியாது. இந்த பேட்ச் செட் ஆகாது. கொஞ்சம் படிச்சிருக்கேன், ரிவிஷன் பண்ணணும், செட் ஆகும்னு கேட்டால் தாராளமாக செட் ஆகும். சமச்சீர் டிகிரி லெவல் டெய்லி கொண்டு போக போகிறீங்க. ப்ளஸ் லாங்குவேஜ் மேக்ஸும் கொண்டு போக போகிறீங்க. தாராளமாக இந்த 150-160 கிராஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டவுட்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 18 வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் டைம் இல்லை, டேட் இல்லை. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.